Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் ராகுல் காந்தி. எத்தனை சீட் என்பது தொடர்பாக இன்று ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது பற்றி அந்த மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம். இன்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? மேலும் திமுகவிடம் காங்கிரஸ் தரப்பிலிருந்து எவ்வளவு சீட்டுகள் கேட்டு பெற வாய்ப்பு இருக்கு? முழு விவரம். அகிலா வணக்கம். நேற்றைக்கு டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற அந்த வாக்கு திருட்டு அதற்கு எதிரான அந்த பேரணி என்பது நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை மற்றும் முன்னாள் மாநில தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், துறை தலைவர்கள் என ஏராளமானோர் நேற்று டெல்லி சென்றிருந்தனர். அந்த பேரணி முடித்துவிட்டு இன்று அவர்கள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருக்கிறார்கள். குறிப்பாக ராகுல் காந்தியுடைய இந்த சந்திப்பு என்பது தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த 2 மாநில நிர்வாகிகளையும் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து 21 நிர்வாகிகள் ராகுல் காந்தியை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த சந்திப்பில் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுதிபட தெரிவித்து வருகிறது. அதன் அடிப்படையில் எத்தனை தொகுதிகள் நாம் கேட்கலாம் என்றும் அவர்கள் இந்த ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற முதல்வருடனான சந்திப்பின் போது கூட 40 தொகுதிகளை காங்கிரஸ் கமிட்டி எப்படியாவது பெற்றுவிட வேண்டும், கூடுதல் தொகுதி பெற்றுவிட வேண்டும் என்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதல்வரை சந்தித்து மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவும் நடைபெற்றது. இந்த 40 தொகுதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பெற்றாக வேண்டும் என்று உறுதியாக இருப்பதன் அடிப்படையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்திப்பு இருக்கும் பொழுது இது குறித்தும் அவர்கள் அங்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு 40 தொகுதிகளில் நாங்கள் கேட்கலாம் இருக்கிறோம், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தெல்லாம் பின்பு அவர்கள் தெரிவித்து இருப்பதாகவும் முன்பே எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் நாங்கள் கேட்கலாம் என்று இருக்கிறோம் என்றும் அந்த செய்தியை ராகுல் காந்தியிடம் சொல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ராகுல் காந்தி இது பற்றி அவர்கள் மேலிடத்திலிருந்து பேசிக் கொள்வார்கள். முதலில் எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்றுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முதலில் ராகுல் காந்தியை சந்தித்து இந்த தகவலை தெரிவிக்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பார்த்தோம்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை, முன்னாள் மாநில தலைவர்கள் தங்கபாலு, கிருஷ்ணசாமி, அதே போல தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கூட்டம் என்பது இன்று நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இன்று இரவு ராகுல் காந்தி ஜெர்மனி செல்கிறார். அதற்கு முன்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ராகுல் காந்தியை சந்தித்து சட்டமன்ற தேர்தல் குறித்து தான் இந்த முழு ஆலோசனையும் இருக்கும் என்றும் நாம் எத்தனை சீட்டு பெற வேண்டும் என்பது குறித்து இவர்கள் உறுதியாக அவர்கள் அந்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியிடம் சந்தித்து பேச இருப்பதாகவும் 40 தொகுதிகள் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. முக்கிய நிர்வாகிகளும் இது குறித்துதான் ராகுல் காந்தியிடம் வலியுறுத்தி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.